கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், வணக்கம். எடப்பாடி பழனிசாமியின் இந்த நடவடிக்கை தொடர்ந்து காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் எனவும் செங்கோட்டையின் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யலாம் சிவகுமார். மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியில இருந்துட்டு கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பேர்ல இருக்கிற, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையிலான இந்த பிரச்சனைகள்ல பல்வேறு கட்ட பிரச்சனைகள் தற்போது போயிட்டு இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, தான் ஏன் அந்த கட்சியில அந்த பிரச்சனைகள்ல ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்லி, அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்னும் அன்னூர் பகுதியில அவருக்கு வரவேற்பு கொடுக்கல அப்படிங்கிற சச்சரவு தொடங்கி தற்போது வரை என்ன சொல்லியிருந்தாருன்னா, நேற்று செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திச்சிருந்தாரு. அப்ப என்ன சொன்னாருன்னா, கட்சியில பழைய கட்சியை விட்டுட்டு போனவங்களை ஒருங்கிணைச்சு வந்தா மட்டுமே வெற்றி சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்நிலையில இன்று காலை என்னன்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையனை பதவியிலிருந்து அனைத்து பதவிகள்ல இருந்தும் விடுவிக்கிறதா சொல்லி எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருந்தாரு. இது குறித்து செய்தியாளர்களை சந்திச்ச செங்கோட்டையன் என்ன சொன்னாருன்னா, இந்த நடவடிக்கை மகிழ்ச்சி அளிக்கிறதாகவும் தெரிவிச்சிருந்தாரு. தெரிவிச்சதோட இல்லாம என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் அவரோட ஆதரவாளர்களோட சந்திச்சிட்டு இருந்த நிலையில அவரது ஆதரவாளர்களான 7 பேரை கட்சியை விட்டு நீக்கினாருங்க. அதாவது நீக்கிறதோட இல்லாம என்ன பண்ணாருன்னா, எடப்பாடி திண்டுக்கல்ல பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது செய்தியாளர்களை சந்திக்கிறதுக்கு மறுத்தாரு. இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லிதான் தற்போது குற்றச்சாட்டு கூறப்படுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவுக்கு தான் இந்த போக்கு அப்படிங்கிறது பின்னடைவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தெரிவிச்சிருந்த ஒரு நிலையில இதற்கு விளக்கம் கேட்கப்படாம தன்னை கட்சியிலிருந்து நீக்கியிருக்கதாகவும், இது ஜனநாயக முறையை பின்பற்றாம ஜனநாயக முறை, அதாவது அதிமுக கட்சியோட அந்த ஜனநாயக முறையை பின்பற்றாம என்கிட்ட வழக்கம் கேட்காம என்னை கட்சியை விட்டு தூக்குனதுங்கிறது கட்சியை விட்டு தூக்கி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, செங்கோட்டையன் வகிச்சிட்டு வந்த மாவட்ட செயலாளர் பதவி தற்போது பிடுங்கப்பட்டு செல்வராஜ் அப்படிங்கிறவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடிமட்ட தொண்டராக தற்போதைய நிலவரப்படி பாத்தீங்கன்னா, ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேல அதிமுக இருந்த ஒரு முன்னாள் அமைச்சரும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுகவோட மாவட்ட செயலாளரும் தற்போது அடிமட்ட தொண்டர் அப்படிங்கிற ஒரு பதவியில தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லியும் 10 நாள் அதுக்குள்ள கெடு கொடுக்கிறதாகவும் அவர் தெரிவிச்சிருந்த ஒரு நிலையில, மாவட்ட செயலாளர் பொதுச் செயலாளரை கேள்வி கேட்கறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படிங்கிறது கட்சியோட அதிகார போக்கத்தான் இதை காட்டுது. அதாவது தன் மேல சுமத்தி இருக்க குற்றச்சாட்டுகள் கட்சியோட அதிகார போக்கு தான் காணப்படுது அப்படின்னும், தன்னை கட்சி விட்டு தூக்குனதுல மிக்க மகிழ்ச்சியும் தெரிவிச்சிருக்கிற அவரு தர்மமே வெல்லும் அப்படின்னு சொல்லி அவர் பதில் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நோக்கி, அதாவது தனக்கு எதிராக யாரேனும் குற்றச்சாட்டுகளை கூறினா அவங்களை ஒடுக்க முயற்சி பொதுச் செயலாளருக்கு தற்போது பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்திருக்கிறாரா அப்படிங்கிற குழப்பமும் தற்போது முன்னெடுத்து வந்துட்டு இருக்குது. அதாவது கட்சியோட 50 ஆண்டு காலத்துக்கு மேல கட்சிக்காக பணிபுரிந்த கட்சியோட பழைய உறுப்பினர் ஒருத்தரை இந்த மாதிரி ஒரு செய்யல ஈடுபட்டிருக்கிறது அதிமுகவினரிடையே ஒரு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்குது. அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2வது இடம் 3வது இடம் அப்படிங்கிற பகுதியில் பாஜக மற்றும் அதிமுக இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா 2 வெவ்வேறு கட்சிகளும் தனித்தனியா போட்டியிட்ட ஒரு சூழ்நிலையில நிறைய இடங்கள்ல வாக்கு சதவீதமானது மிக மிக குறைவான ஒரு சூழ்நிலையில தான் திமுக ஜெயிச்சு வந்தது. இந்த 2 கட்சிகளும் ஒன்றிணையணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமமுக, அதே மாதிரி ஓபிஎஸ் உள்ளிட்ட அணிகள் ஒன்றிணைஞ்சா அதிமுகவுக்கு நல்லது அப்படின்னு சொன்ன ஒரு சூழ்நிலையில அவரை கட்சி விட்டு தூக்கி இருக்கிறது அதிமுகவினரிடையே மட்டுமல்லாது இப்ப தமிழகம் முழுவதுமே ஒரு கடும் பேசு பொருளாக இருக்குது. பதி நன்றி சிவகுமார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.